வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் வரும் 29ஆம் தேதி முதல்வர் சுற்றுப்பயணம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக OPS தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை நவம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட 6 பேரின் விடுதலைக்கு எதிர்ப்பு. மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் கட்சி முடிவு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் 26ஆம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிப்பு. NLC-யால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். VCK தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் இழப்பீடு வழங்க NLC முன்வந்துள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை. இந்தோனேஷியா நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 162ஆக உயர்வு. மின்சாரம், தொலைத்தொடர்பு துண்டிப்பு, பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். கத்தார் கால்பந்து உலகக்கோப்பை தொடர் 6-2 என்ற கோல் கணக்கில் ஈரானை வீழ்த்தியது இங்கிலாந்து. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 29ஆம் தேதி அரியலூர் பயணம் மேற்கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் அவர் அங்கிருந்து அரியலூர் செல்கிறார். அங்கு நடைபெறும் விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் அகழாய்வுப் பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்தது. கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லாது என்று தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதி தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்தது. இதனை எதிர்த்து பன்னீர்செல்வம், வைரமுத்து ஆகியோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீட் பயிற்சி 26ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. கடந்த ஆண்டு வரை ஆன்லைன் வழியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு முதல் நேரடி முறையிலான வகுப்புகள் மீண்டும் தொடங்குகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீட் பயிற்சி 26ஆம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வாரத்திற்கு 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வகுப்புகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்கள் பாஜகவின் அரசியல் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று மதுரை MP வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, புதுச்சேரி மாநில ஆளுநர்கள் பாஜகவின் பிரதிநிதிகளாக செயல்படுவதாக தெரிவித்தார். அரசியல் சாசன சட்டப்படி நடக்கும் ஆளுநராக அவர்கள் இல்லை எனவும், ஆளுநர் பதவிக்குரிய மாண்பை இவர்கள் அளவுக்கு யாரும் சிதைக்கவில்லை எனவும் அவர் கூறினார். கேரள ஆளுநர், தமிழக ஆளுநர், தெலுங்கானா ஆளுநர், பாண்டிச்சேரி ஆளுநர் அனைவரும் பிஜேபியின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்களே ஒழிய அரசியல் சாசன சட்டம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆளுநராக இல்லை. அவங்க பேசுகிறது எல்லாத்துக்கும் நாம் பதில் சொல்லலாம். ஆனால் ஆளுநர் என்ற பதவியின் மாண்பை இவர்கள் அளவுக்கு சிதைப்பவர்களை இதுவரை இந்தியா கண்டதில்லை. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியால் நாமக்கல்லில் இருந்து கத்தாருக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முட்டையின் அளவு 3 மடங்கு அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் இருந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஓமன், பஹ்ரைன், மாலத்தீவு, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது கத்தார் நாட்டில் உலக கால்பந்து போட்டி நடைபெறுவதால் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்துள்ளனர். மாதந்தோறும் கத்தாருக்கு மட்டும் நாமக்கல்லில் இருந்து 50 லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் 1.5 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக முட்டை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடுங்குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் அவ்வப்போது லேசான சாரல் மழையும் பெய்து வருகிறது. நேற்று முதலே கடுங்குளிருடன் வாடை காற்றும் வீசி வருகிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான சாரல் மழையும் விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொங்கல் பண்டிகைக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயம்பேட்டில் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகளில் ஒரு சில குறைபாடுகள் உள்ளதாக புகார் வந்ததை அடுத்து நேரில் ஆய்வு செய்து குறைபாடுகளை சரி செய்ய உத்தரவிட்டு விரைவில் பயனாளர்களிடம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்.
தமிழறிஞரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான ஔவை நடராஜன் காலமானார். அவருக்கு வயது 87. வயது மூப்பு காரணமாக சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தொழில் அமைப்புகள் அறிவித்துள்ளன. 50,000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ள கோவை மாவட்டத்தில் தமிழக அரசு உயர்த்தியுள்ள மின்கட்டண உயர்வால் தொழில்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை குறைத்துள்ள தமிழக அரசு அதை முழுமையாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். எனவே வரும் 25ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். என்எல்சி நிறுவனத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பறிபோகக்கூடிய சூழல் உள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வீட்டில் உள்ள ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருங்கிணைந்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக கூறினார். 1 ஏக்கர் சதுர பரப்பளவில் அவர்கள் பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பழுப்பு நிலக்கரியை வெட்ட இருக்கிறார்கள். நாங்கள் நிலங்களை பறிகொடுத்து நிற்கதியாகும் நிலையில் இருக்கிறோம். எனவே எங்கள் வாழ்வாதாரம் பறிபோகக்கூடிய சூழலில் எங்களுக்கு கட்டாயம் நிரந்தரம் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தரமான வேலை வழங்க வேண்டும் என்பதும் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் முதன்மையான கோரிக்கைகளாக முன்வைக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் உயர் இழப்பீடு கொடுக்க என்எல்சி முன்வந்துள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், என்எல்சி நிறுவன நில இடுப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும், வேலைவாய்ப்பு பெற பயிற்சிகள் அளிக்கவும், உயர் இழப்பீடு வழங்கவும் முன்வந்துள்ளதாக கூறியுள்ளார். வேலையில் சேர விரும்பாதவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 7,000 முதல் 10,000 வரை 20 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மாதாந்திர உதவித்தொகை பெற விரும்பாதவர்களுக்கு வேலைக்கு பதிலாக ஒருமுறை வழங்கப்படும் வாழ்வாதார தொகை 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 3 பிரிவுகளில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள பருவதமலையின் மேலே செல்வதற்கு ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 4,560 அடி உயரம் கொண்ட பருவதமலையில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். இதையொட்டி மலையேறும் பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு மேலே அனுப்பப்பட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் உள்ள சங்கிலி பூதத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சொரிமுத்து அய்யனார் கோவில் சபரிமலை ஐயப்ப சன்னிதானத்திற்கு மூலஸ்தானமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் உள்ள சங்கிலி பூதத்தாருக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க அங்கி அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற சட்டப்பிரிவு செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கில் மத்திய நிதித்துறை மற்றும் சட்டத்துறை பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் அனைவரும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று மத்திய வருமான வரி சட்டம் கூறுகிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு பெறுவதற்கான அதிகபட்ச வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு மீது மத்திய சட்டத்துறை, நிதித்துறை, பொதுத்துறை ஆகியவற்றின் செயலர்கள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது. தூத்துக்குடி சென்னை இடையே கூடுதலாக புதிய விரைவு ரயிலை அறிமுகம் செய்ய கோரி தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங்கை சந்தித்து திமுக MP கனிமொழி கோரிக்கை மனு அளித்தார். அதில் திருநெல்வேலி முதல் பாலக்காடு வரை இயங்கும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலை தூத்துக்குடி வரை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மதுரை, மும்பை இடையே இயங்கும் லோக்மான்யா திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலை தூத்துக்குடி வரை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகம் செய்து இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வைத்துள்ளார்.
ஓமன் விமான நிலையத்தில் வேலை அளிப்பதாக அழைத்துச் சென்று கழிப்பறையை சுத்தம் செய்ய வைத்து கொடுமைப்படுத்துவதாக தமிழகத்தைச் சேர்ந்த 16 பேர் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி அவர்களின் உறவினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஓமன் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைத்த முகவரிடம் இதுகுறித்து கேட்டால் அவர் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என கூறி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் தெரிவித்துள்ளனர். அரசு கேபிள் டிவி சேவையில் இடையூறு ஏற்படுத்திய விவகாரத்தில் தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜன் என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்திடம் அரசு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ்களை நிர்வகிக்கும் பணி வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அந்நிறுவனம் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி பணிகளை செய்து முடிக்காததால் ராஜனுக்கு தமிழக அரசு அளிக்க வேண்டிய 51 கோடி ரூபாய் நிலுவையில் வைக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜன் அரசு கேபிள் டிவி சேவை மென்பொருளில் அத்துமீறி நுழைந்து இடையூறு ஏற்படுத்தியதால் 21 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு கேபிள் டிவி தெரியவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் ராஜனை கைது செய்தனர். ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக யாத்திரை மேற்கொள்கிறார்கள் என காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி மறைமுகமாக சாடியுள்ளார். குஜராத் சட்டமன்ற தேர்தலையொட்டி சுரேந்திர நகரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியினர் வளர்ச்சி பற்றி பேச வர வேண்டும் எனவும் குஜராத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்றுவது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக யாத்திரை மேற்கொள்கிறார்கள் என்று ராகுல்காந்தியின் யாத்திரையை பிரதமர் மோடி மறைமுகமாக விமர்சித்தார். நடைபயணத்தின்போது விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பழங்குடியினரை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்த பிறகு அவர்களின் வலியை உணர்ந்தேன் என்று ராகுல்காந்தி உருக்கமாக தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் தனது முதல் தேர்தல் பேரணியில் பழங்குடியினர் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது தனது நடைப்பயணத்தின்போது வெறுப்போ வன்முறையோ இல்லை, சகோதரத்துவம் மட்டுமே இருந்தது என கூறினார். நாட்டின் முதல் உரிமையாளர்கள் பழங்குடியினர் எனவும் அவர்கள் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை எனவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி மறுஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளனை தொடர்ந்து நளினி உள்ளிட்ட 6 பேரையும் உச்சநீதிமன்றம் அண்மையில் விடுதலை செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு ஏற்கனவே மறுஆய்வு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து தேர்தல்களுக்கு ஒரே வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த கோரிய மனுவுக்கு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம் உள்ளிட்ட 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் உள்ளாட்சி, சட்டப்பேரவை, நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு ஒரே வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பொதுநல மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.6 பதிவான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதுவரை 162 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 326 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேற்கு ஜாவாவின் ஆளுநர் ரித்வான் கமில் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்களின் உடைமைகள் மற்றும் கால்நடைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கத்தார் கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குரூப் பி பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்றுப் போட்டியில் ஈரானை வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. கலிஃபா மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தின் ஆரம்ப முதலை ஆதிக்கம் செலுத்திய இங்கிலாந்து முதல் பாதியில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியிலும் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து கோல் அடித்தனர். பதிலுக்கு ஈரான் 2 கோல் மட்டுமே அடித்த நிலையில் ஆட்ட நேர முடிவில் 6-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் ஈரான் வீரர்கள் தங்கள் நாட்டின் தேசிய கீதத்தை பாடாமல் மௌனமாக நின்றனர். போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஈரானின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போது ஈரான் வீரர்கள் தேசிய கீதத்தை பாடாமல் அமைதியாக நின்றனர். ஈரானில் இளம்பெண் மாஷா அமீனியின் உயிரிழப்பை தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நீடித்து வருகின்றன. இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஈரான் வீரர்கள் தேசிய கீதத்தை பாட மறுத்துள்ளனர்.
விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் அருணாச்சல பிரதேசத்தை 435 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக அணி உலக சாதனை படைத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற லீக் போட்டியில் முதலில் ஆடிய தமிழகம் 50 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 506 ரன்கள் குவித்தது. பின்னர் ஹிமாலய இலக்கை நோக்கி ஆடிய அருணாச்சல பிரதேசம் 29வது ஓவரில் வெறும் 71 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 435 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற தமிழகம் லிஸ்ட் ஏ போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி என வரலாறு படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் வரும் 29ஆம் தேதி முதல்வர் சுற்றுப்பயணம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக OPS தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை நவம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட 6 பேரின் விடுதலைக்கு எதிர்ப்பு. மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் கட்சி முடிவு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் 26ஆம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிப்பு. NLC-யால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். VCK தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் இழப்பீடு வழங்க NLC முன்வந்துள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை. இந்தோனேஷியா நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 162ஆக உயர்வு. மின்சாரம், தொலைத்தொடர்பு துண்டிப்பு, பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். கத்தார் கால்பந்து உலகக்கோப்பை தொடர் 6-2 என்ற கோல் கணக்கில் ஈரானை வீழ்த்தியது இங்கிலாந்து. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.